மரியா பாத்ரூம்ல ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கா. அப்போ அந்த மிரர்ல இருக்க மரியாவோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அவளை பார்த்த மாதிரியே நிக்குது. மரியா எந்திரிக்கும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் இவ கூடவே சேர்ந்து எந்திரிக்குது. மரியா சின்ன வயசுல இருந்து யார் கூடயும் க்ளோஸா பழக மாட்டா, எப்பவும் தனிமையிலே இருப்பா. இவங்க அப்பா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், அதனால எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. இவங்க அப்பா எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் எதிர்த்து கூட பேச தைரியம் இல்லாதவங்க தான் மரியா. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் மரியா வளர்றா. ஸ்கூல்ல யாராச்சும் அவளை ராகிங் பண்ணா கூட எதுவுமே பேச மாட்டா. இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான லில்லி கூட இவ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து இவளை டீஸ் பண்ணுவா. ஒரு நாள் இவ டீஸ் பண்றது தாங்க முடியாம கண்ணாடி முன்னாடி நின்று அழும்போது இந்த மிரர்ல தெரியற ரிஃப்ளெக்ஷன் இவ கூட பேச ஆரம்பிக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன் வேற யாரும் இல்ல, இவளோட ட்வின் சிஸ்டரான ஐரம் தான். அவ பிறந்தப்பவே இறந்து போயிருப்பா. அவ தான் இப்போ மிரர்ல தெரியற ரிஃப்ளெக்ஷன். இப்ப நான் நீ இருக்கிற இடத்துக்கு வரேன், உன்னை டீஸ் பண்ண எல்லாரையுமே நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்றா. அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் பிளேஸ் மாறிக்கிறாங்க. இப்போ மரியா மிரர்க்குள்ள இருக்கா, அவ ரிஃப்ளெக்ஷன் ஐரம் வெளியே இருக்கா. மரியாவை கிண்டல் பண்ண எல்லாரையுமே ஐரம் பழி வாங்குறா. கடைசியில அவங்க அப்பாவையே கொலை பண்றா. எதுக்காக அவங்க அப்பாவை கொலை பண்ணா அப்படிங்கறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.